அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. நம்ம சிஎஸ்கே ஃபேன் சந்தோஷமா இருக்கிறது இங்கே யாருக்கும் பிடிக்கல போல. இப்போதான் நம்ம டீம் மேட்சஸ்லாம் வின் பண்ண ஆரம்பிச்சு ஒரு மாதிரி டீமுக்குள்ள ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பட் வச்சாம் பார் ஆப்புன்ற மாதிரி இப்போ கலில் அஹ்மத் குவாட்ரிசெப்ஸ் இன்ஜுரி காரணமாக இந்த சீசன்லேருந்து ரூல்ட் அவுட் ஆகியிருக்காரு. ஸோ இப்போ சிஎஸ்கே அடுத்த ஸ்டெப் என்னவா இருக்க போகிறது, ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்றதை பற்றி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி டிஜே இஷ்யூவை பற்றி பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஸோ சிஎஸ்கே வந்து ஆர்சிபிக்கு அகேன்ஸ்ட் சின்னசுவாமி ஸ்டேடியமில் மேட்ச் ப்ளே பண்ணியிருப்பாங்க, அவங்க 2வது மேட்ச் ஆஃப் த சீசனில். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து டிஜே பண்ண ஒரு சில விஷயங்கள் வந்து சிஎஸ்கேக்கு பிடிக்கல. இப்போ அதை பற்றி நம்ம சிஎஸ்கே சிஇஓ காசி விஸ்வநாதன் சார் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னின்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாட்டை ப்ளே பண்ணது சிஎஸ்கேக்கு பிடிக்காதனால தான் இப்போ ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்பவுமே டிஜேஸ் வந்து கிரவுண்ட் ஆக்டிவாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது பேசுவாங்க, சம் கைண்ட் ஆஃப் இன்ட்ராக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். அண்ட் சிஎஸ்கேக்கு அதுவுமே பிடிக்கல. பிகாஸ் டிஜேஸ் பாஸ் பண்ண கமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் சிஎஸ்கே பிளேயர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருந்திருக்கு. எப்பவுமே டிஜேஸோட பொறுப்பு வந்து ஹோம் டீமை வந்து சப்போர்ட் பண்ணி அதுக்காக சியர் பண்ணுறது மட்டுமா தான் இருக்கணும். அவங்க அவே டீமை வந்து எப்பவுமே ட்ராலோ இல்லை கிரிட்டிசைஸோ பண்ணக்கூடாது. பட் சின்னசுவாமியில் அதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி காசி விஸ்வநாதன் சார் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? லாஸ்ட் இயர் ஆர்சிபி அண்ட் சிஎஸ்கே சேப்பாக்கில் ப்ளே பண்ண மேட்ச்சில் இதே தோசை இட்லி சாம்பார் சட்னி சட்னி அந்த பாட்டை வந்து ஜிதேஷ் சர்மாக்காக ப்ளே பண்ணியிருப்பாங்க அவர் பேட்டிங்க்கு வரப்போ. ஸோ அது வந்து அந்த டைமில் எதுவுமே பெருசாக அது பேசப்படலை. ஆனால் இப்போ வந்து அதை ஷேர் பண்ணி நீங்களும் தானடா பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அது பண்ணது உண்மையாக இருந்தாலும் அது வந்து டிஜேயோட தப்பு தான். பிகாஸ் டிஜேஸ் வந்து அந்த மாதிரி ப்ளே பண்ணக்கூடாதுன்றது தான் சிஎஸ்கேட ரூலாக இருந்திருக்கு. அண்ட் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுமே வந்து அதுக்கப்புறமா போய் அந்த டிஜே வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணக்கூடாதுன்னு. ஏன்னா அப்போசிஷனை வந்து நீங்கள் ட்ரால் பண்ணுற மாதிரி இருக்குது, அப்போசிஷன் பிளேயர்ஸை வந்து எப்பவுமே நம்ம வந்து ட்ரால் பண்ணக்கூடாதுன்றது சிஎஸ்கேட ஒரு நோக்கமாக இருந்திருக்கு. அண்ட் அதை வந்து சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டுமே வந்து மேட்ச்க்கு அப்புறமா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் இயர் நான் சொல்கிறேன். அண்ட் தோனியை பற்றி ஒரு பிக் அப்டேட் ஃபைனலி வந்திருக்கு. April 18 அன்னைக்கு நடக்க போகிற எஸ்ஆர்எச் மேட்ச்சில் தோனி மோஸ்ட் லைக்லி வில் நாட் ஃபீச்சர். அவர் ஹைதராபாத்துக்கு ட்ராவல் பண்ணுறதா இல்லையாங்கிறத இன்னைக்கு மார்னிங் தான் டிசைட் பண்ண போகிறதா வந்து ரெவ் ஸ்போர்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ டிசைட் பண்ணி இப்போ கிளம்பியிருக்காரா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியலனாலும் த குட் பாசிட்டிவ் நியூஸ் இஸ் April 23 அன்னைக்கு எம்ஐக்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் தோனி இஸ் கோயிங் டு ப்ளே அப்படின்ற மாதிரி இப்போ இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லியிருக்காங்க. தோனி ஹஸ் ஆல்மோஸ்ட் ரெக்கவர்ட் ஃப்ரம் his calf strain injury அண்ட் இப்போ வந்து இஸ் க்ளோஸ் டு பீங் மேட்ச் விட்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்லேயுமே பவுலர்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஃபேஸ் பண்ணுறப்போ எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் தோனி ஷோ பண்ணாததுனால கண்டிப்பாக நெக்ஸ்ட் April 23 மேட்ச்ல வந்து தோனி ப்ளே பண்ண போறாரு. லாஸ்ட் கேகேஆர் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்ரீதரன் ஸ்ரீராம் நம்மளோட அசிஸ்டன்ட் பவுலிங் கோச் இருக்காரு இல்லையா, அவர் தான் வந்து போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணியிருந்தாரு. அதில் நூர் அண்ட் அகில் இவங்க 2 பேரை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ நூர் அண்ட் அகில் இவங்க 2 பேருக்கிட்ட நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, 2 பேரும் நல்லா கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. அந்த மேட்ச்சில் நூர் அவனோட ஸ்பெல் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரில் 10 ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருந்தாரு. ஆனால் மிச்சம் இருக்கக்கூடிய இந்த 3 ஓவர்ஸில் டோட்டலாகவே 11 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணியிருக்காரு. ஸோ எப்படி இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்குன்னு தானே கேட்பீங்க. எஸ், அகில் தான் போயிட்டு நம்ம நூர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. இந்த லென்த்தில் பவுல் பண்ண, அதாவது இன் பிட்வீன் லென்த்தில் பவுல் பண்ணு சொல்லியிருக்காராம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவரில் ரொம்ப ஃபுல் லென்த்தில் பவுல் பண்ணாரு, ஆர் ஷார்ட்டாக பவுல் பண்ணாரு இல்லையா. இப்போ இன் பிட்வீன் லென்த்தில் பவுல் பண்ண சொல்லி அகில் இன்ஃபார்ம் பண்ணதுனால தான் நம்ம நூறு அந்த லென்த்தை பிடிச்சி அவரோட ஸ்பெல்லை சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. அண்ட் தோனியுமே நூறு கிட்ட ஒரு ப்ராக்டிஸ் செஷன் அப்போ வந்து நிறைய கான்வர்சேஷனில் இருந்தார், ஒரு லாங் கான்வர்சேஷனில் இருந்தார் அப்படின்ற மாதிரி ஸ்ரீதரன் ஸ்ரீராம் சொல்லியிருக்காரு. ஸோ அதுவுமே வந்து நூறுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லியிருக்காருங்க. சில சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் நெக்ஸ்ட் மேட்ச்க்கு அகில் ஹசனை ட்ராப் பண்ணிடுங்க, அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த பையன்டா அதை சொன்னா அப்படின்னு தானே சில ஃபேன்ஸ்லாம் கேட்குறீங்க. எஸ்ஆர்எச்சோட டாப் ஆர்டரில் 3 லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக பவர் பிளேல அகில் ஹசனை பவுல் பண்ண வைக்க முடியாது. அண்ட் கொடுத்தாலுமே வந்து ரன்ஸுக்கு போக தான் வாய்ப்பு இருக்குன்றப்போ அகில் ஹசனுக்கு பதிலாக மேட்ச் ஷாட் இந்த மேட்ச்சில் யூஸ் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி சில ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. பிகாஸ் மேட்ச் ஷாட் இஸ் அன் ஆஃப் ஸ்பின்னர், ஸோ கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருப்பார் எஸ்ஆர்எச்சோட டாப் ஆர்டருக்கு அகேன்ஸ்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சிஎஸ்கே அவங்க ப்ளே பண்ண முதல் மேட்ச்சில் ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக வந்து மேட்ச் ஷாட்டை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேட்ச் முடிகிற அந்த கடைசி ஓவரில் வந்து ருத்ராஜ் வாய்ப்பு கொடுத்துருப்பாரு. ஸோ மேபி அந்த மேட்ச்லேயே மேட்ச் ஷாட்டை ட்ரை அவுட் பண்ணி பார்த்துருக்கலாம். இன்கேஸ் அந்த மேட்ச்சில் நல்லா பவுல் பண்ணியிருந்தாருன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பட் எனக்கு என்ன தோணுதுன்னா அகில் இருக்கிற ஃபார்முக்கு அவர் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுறதே பெஸ்ட்டு. அவர் ரொம்ப பிரில்லியண்டாக பவுல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? அகில் ஹசனுக்கு பதிலாக இம்பாக்ட் சபா மேட்ச் ஷாட் வரணுமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. மேட்ச் ஷாட்டோட பேட்டிங் கேப்பபிலிட்டிஸ்க்கு யூஸ் பண்ணாமல் அவரோட பவுலிங்க்கு யூஸ் பண்ண போகிற முதல் டீமாக சிஎஸ்கே தான் இருக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அங்கேஸ் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் கிரிக் பஸ் வந்திருக்கு. தோனி இஸ் நாட் கோயிங் டு ப்ளே அகேன்ஸ்ட் எஸ்ஆர்எச் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எம்ஐ மேட்ச்சுக்கு தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோமா. ஸோ கலில் அஹ்மத் இந்த IPL 26 சீசன்லேருந்து இப்போ ரூல் அவுட் ஆகியிருக்காரு டியூ டு ரைட் குவாட்ரிசெப் இன்ஜுரி அப்படிங்கிறத இப்போ சிஎஸ்கே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கலில் அஹ்மத் ரூல் அவுட் ஆனது இஸ் a big miss for CSK and CSK ஓட 2 ஸ்டார்டர்ஸ்
பேசஸுமே வந்து ரூல்ட் அவுட் ஆனது ஒரு பெரிய ப்ளோங்க. பிகாஸ் நேத்தன் எல்லிஸ் வந்து சிஎஸ்கேயோட டெத் பவுலராக இருந்தார். அண்ட் நம்ம பவர் பிளே பவுலராக வந்து நம்ம கலீல் அஹ்மத் தான் கன்சிடர் பண்ணோம். இப்போ இவங்க 2 பேருமே ரூல்ட் அவுட் ஆகியிருக்காங்க. எனக்கு ருத்ராஜன் நினைச்சா தான் ரொம்ப பாவமாக இருக்குது. 2024 கேப்டன்சியை டுக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமாலேருந்தே அவர் எக்கச்சக்கமான இன்ஜுரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. டீமில் இருக்கக்கூடிய முக்கியமான பேசஸ் ரைட் டைமில் வந்து இன்ஜுரினால ரூல்ட் அவுட் ஆகிடுறாங்க. ஸோ இப்போ சிஎஸ்கே அடுத்த ஸ்டெப் என்ன, கலீல் அஹ்மதோட இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் இப்போ சிஎஸ்கே டீமை ஜாயின் பண்ண போகிறாங்கன்னு தானே கேட்குறீங்க. இப்போதைக்கு சிஎஸ்கே அஃபிஷியலாக எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலனாலும் நான் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கிறேன். பிகாஸ் மெயின் பவுலர் ரூல் அவுட் ஆகி இருக்கிறதுனால டெஃபினட்டாக சைன் பண்ணி தான் ஆகணும். சிஎஸ்கே கரண்ட் ஸ்குவாட்லேயே லெஃப்ட் ஆர்ம் பேசரான முகேஷ் சௌத்ரி இருக்கிறதுனால அவரை வச்சுமே சிஎஸ்கே ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். பட் முகேஷ் சௌத்ரிலாம் ட்ரஸ்டே பண்ண முடியாது. லாஸ்ட் இயரே பார்த்தாச்சு. இந்த வருஷம் அவர்கிட்ட பால் கொடுத்தீங்கன்னா பவர் பிளேல எஸ்ஆர்எச் வந்து 100 ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கு. பட் சிஎஸ்கேக்கு இந்த இன்ஜுரி பிளெஸிங் இன் டிஸ்கைஸாக இருக்கணும்னா அவங்க கண்டிப்பாக ராமகிருஷ்ணா கோஷை தான் யூஸ் பண்ணி ஆகணும். இது நான் எப்படி சொல்ல வரேன்னா, இன்கேஸ் சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து போகாமல் இவங்க இப்போ இருக்கக்கூடிய ஸ்குவாடை வச்சு வந்து மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்தாங்கன்னா அப்போ ராமகிருஷ்ணா கோஷ் தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருப்பார். நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ தான் நியூஸ் மேலே நியூஸாக வந்துட்டு இருக்கு. இப்போ கிரிக்கெட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேப்டன் அண்ட் ஹெட் கோச் கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமா சிஎஸ்கே கலீல் அஹ்மதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்களாம். அதனால இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க போகிறது உறுதி கைஸ். அதனால இப்போ நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பக்கம் வந்தோம்னா, ஃபர்ஸ்ட்லி உத்தரகாண்ட் ரைட் ஆர்ம் பேசர் ஆகாஷ் மத்வல் இருக்காரு. ஆகாஷ் மத்வல் ப்ரீவியஸாக எம்ஏயோட ஸ்குவாடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆப்ஷன் அவர் அன்சோல்டாக போனப்பே நிறைய ஃபேன்ஸ்க்கு அது ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. நல்ல குவாலிட்டியான பேசர் தான். ஈவன் கேகேஆர் கூட ரீசெண்டாக ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க கூட வந்து நவ்தீப் சைனி தான் ப்ரிஃபர் பண்ணியிருந்தாங்களே தவிர ஆகாஷ் மத்வலுக்கு போகல. ஈவன் எம்ஏ கூட இப்போ அதர்வா அங்கோலியருக்கு பதிலாக கிறிஷ் பகத் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆகாஷ் மத்வல் ஃபர்ஸ்ட்லி அவைலபிளாக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு டீம்ஸுமே அவரை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அண்ட் மோர் ஓவர் ஆகாஷ் மத்வலோட ரீசன்ட் ஃபார்ம் இருக்கு இல்லையா, டொமஸ்டிக் ஃபார்ம், அது கொஞ்சம் போராதாங்க இருந்திருக்கு. அவரோட பவுலிங் ஸ்பீட் ரெடியூஸ் ஆகியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஸ்மாட்லியுமே அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நாட் அப் டு த மார்க் தான். அதனால ஆகாஷ் மத்வலை சைன் பண்ணுறது வில் பி த ரைட் மூவானு தெரியல. பட் அவரோட பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட இந்தியன் பேஸ் ஆப்ஷன் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்காங்களான்னு பார்த்தோம்னா அதுதான் கிடையாது. ஓவர்சீஸ் பாஸ் பால சைன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது பண்ண முடியாது. சிஎஸ்கேவோட கரண்ட் 8 ஸ்லாட்ஸுமே வந்து ஃபீல்டாக இருக்கிறதுனால சிஎஸ்கேல ஓவர்சீஸ் பிளேயர் யாருமே இப்போ கொண்டு வர முடியாது. இந்தியன் பேஸ் ஆப்ஷன்ஸ் தான் நம்ம தேடி ஆகணும். அப்படி தேடுறப்போ தான் எனக்கு சேத்தன் சக்காரியா மாட்டினாரு. மத்வலை விட எனக்கு என்னமோ இவர் பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார்னு தோணுது. ஆர்ஆர் கேகேஆர் என்ற மாதிரி டீம்ஸ்க்கு ப்ளே பண்ணியிருக்காரு. ஆர்ஆர் இருந்தப்போ கூட ஹை ப்ரெஷரான சிச்சுவேஷன்ஸ் வந்து சூப்பராக போல் பண்ணியிருக்காரு. லெஃப்ட் ஆர்ம் சீமர்ன்றதுனால கண்டிப்பாக கலீல் அஹ்மதுக்கு ஒரு லைக் ஃபார் லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பார்னு நம்புறேன். எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா, கலீல் அஹ்மதை விட பெட்டரான ஒரு பவர் பிளே பவுலர் இங்கே யாருமே கிடையாது. இந்த இவர் இப்போ ஆகாஷ் மத்வல் எடுத்துக்கிட்டீங்கன்னா பவர் பிளே எப்படி பவுல் பண்ணார்னு தெரியல. அண்ட் அட் த சேம் டைம் சேத்தன் சக்காரியாவுமே வந்து ஐ ஹேவ் நோ ஐடியா. இன்கே சிஎஸ்கே கரண்ட் ஸ்குவாட்லே பிரஃபுல் இங்கே ஒரு சாக்கிப் ஹுசைன் மாதிரி பிளேயர்ஸை ஸ்கவுட் பண்ணி பிக் பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும். அண்ட் சிஎஸ்கே 2 ஃபார்மர் பேசர்ஸ் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்காங்க. ஒன்று வந்து சிமர்ஜித் சிங்கை நம்ம பார்த்துருக்கோம். ஐபிஎல்லையுமே சிஎஸ்கேக்காக மேட்ச்லாம் ப்ளே பண்ணியிருக்காரு. டீசென்டான ஆப்ஷனாக இருப்பார். அண்ட் சிஎஸ்கே ஐபிஎல் 25 ஸ்குவாடில் இருந்த கமலேஷ் நாகர்கோட்டி could also be considered. ஆனால் அவங்க யாருமே கலியில் மேட்ச் பண்ண முடியாது. இவங்களை 11ல் ப்ளே பண்ண வைக்கிறதுமே வந்து சிஎஸ்கே எப்படி யோசிப்பாங்கன்னு தெரியல. கமலேஷ் நாகர்கோட்டிலாம் ஃபுல் சீசன் லாஸ்ட் இயர் சான்ஸே கொடுக்காதப்போ சிஎஸ்கே இந்த வருஷம் அவரை சைன் பண்ணி அதுவும் கலீல் அஹ்மதோட பிளேஸில் ஆட வைப்பாங்களா, அதெல்லாம் வந்து பெரிய பெரிய டவுட்டாக இருக்குது. தென் சிஎஸ்கே கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸாக திங்க் பண்ணி ஆர்எஸ் அம்பரீஷை சைன் பண்ணாலுமே பக்காவாக இருக்கும். ஒரு எமர்ஜிங் ஃபாஸ்ட் பவுலர் இந்தியா அண்டர்-19க்காக ப்ளே பண்ணப்போ சூப்பரான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்துருக்காரு. அண்ட் இவர் வந்து இப்போ ஐபிஎல் ரெடியான்னு தெரியல. ஏன்னா இவரோட ஏஜ் வந்து 18 தான். ஸோ கண்டிப்பாக ஐபிஎல்ல ப்ளே பண்ணுற அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கான்னு தெரியாதப்போ சிஎஸ்கே சைன் பண்ணுவாங்களான்றது தெரியல. பட் சிஎஸ்கே ஒரு கேம்பிளுக்கு போயிட்டு ஆயுஷ் மாத்திரை மாதிரி இவரையும் சைன் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா இவர்கிட்ட நல்ல டேலண்ட் இருக்குது, ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்டாக இருக்கிறதுனால சிஎஸ்கே ஒரு நல்ல க்ரூம் பண்ணலாம். சரி ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கலீல் அஹ்மதோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக சிஎஸ்கே யாரை சைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. நான் சொன்ன ரீப்ளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுமே கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், ஷியர்ஸ், பை.